Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS Academy. நம்ம டெஸ்ட் நம்பர் 5ல இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் கொஸ்டின் 25 இருக்குல்ல, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது குரூப் 4 டெஸ்டோட 5 சரிங்களா? ஸோ இதுல என்ன டாபிக்னா ஆவரேஜ் டாபிக் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் ஒரு 25 கொஸ்டின்ஸ். அந்த 25 கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are two groups சரிங்களா? ஸோ ரெண்டு குரூப் இருக்காங்களா, A and B ன்னு சொல்லிட்டு சரிங்களா? Consisting of 42 and 28 student respectively. So A குரூப்ல 42 பேரும் B குரூப்ல 28 பேர் இருக்காங்க. If the average weight of group A is 25 சரிங்களா? குரூப் A ஓட average weight வந்து பாத்தீங்கன்னா 25 kg, குரூப் B ஓட average weight வந்து பாத்தீங்கன்னா 45 kg. Find the average weight of the whole class சரிங்களா? So average அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so average equal to total sum value, அதாவது மொத்த மதிப்புகளின் கூடுதல் ஓகேங்களா, டிவைடட் பை நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் ஓகேங்களா. எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறது தான் இதனுடைய ஆவரேஜ் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஒரு கிளாஸ்ல 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. இது வந்து கிளாஸ் ஏ ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் எவ்வளோனா 42. கிளாஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 28. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழு ஏவோட சராசரி எடை எவ்வளோனா 25, ஆவரேஜ் வந்து 25 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது குழு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 kg, ஸோ 40 ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நமக்கு டோட்டல் சம் தேவை சரிங்களா. ஸோ டோட்டல் சம், அதுக்கு மொத்த கூடுதல் என்ன வரும் அப்படின்னா, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணா வந்துருமா. அப்போ 42 into 28 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் சம் சரிங்களா. ஸோ அது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். 42 into 28 1176 சரிங்களா. அடுத்தது சாரி இங்க வரும்ல டோட்டல் சம் 1176. அடுத்தது குழு பி வந்து பாத்தீங்கன்னா சாரி நான் மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதாவது குழு ஏவோட டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோனா 42 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோனா 25. அப்போ 42 into 25 பண்ணோம்னா 1050 சரிங்களா. அடுத்தது குரூப் பி சரிங்களா, அவங்களோட டோட்டல் வேல்யூ என்ன வரும்னா 1120 சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஹோல் கிளாஸ் சரிங்களா. ஸோ மொத்த கிளாஸுக்குமே வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ மொத்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வருவாங்க, 42 + 28 சரிங்களா. ஸோ 70 வருவாங்க. டோட்டல் வந்து 70 டோட்டல் நம்பர்ஸ் ஓகேங்களா. அடுத்தது டோட்டல் சம் ஓகேங்களா. இந்த 1050 1120 நம்ம ஆட் பண்ணணும். 1050 1120 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2170 கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சம் எவ்வளவு 2170 சரிங்களா, டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் 70 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 31 kgன்னு வரும் ஓகேங்களா. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஸோ 31 kg தான் அந்த ஹோல் கிளாஸோட டோட்டல் ஆவரேஜ் ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு குரூப்பா வச்சிருக்காங்க ஏ பின்னு சொல்லிட்டு, அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க, அந்த ஒவ்வொரு குரூப்போட ஆவரேஜ் சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு குரூப்போட டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா கண்டுபிடிச்சோம். அதாவது டோட்டல் வெயிட் அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஏ குரூப்போட டோட்டல் வெயிட் எவ்வளோ, பி குரூப்போட டோட்டல் வெயிட் எவ்வளோ. இப்போ ஹோல் கிளாஸ்னா என்ன, குரூப் ஏ அண்ட் குரூப் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணா டோட்டல் வெயிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆட் பண்ணிடணும் சரிங்களா. அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சம் வேல்யூ, அதாவது அந்த டோட்டல் வெயிட் டிவைடட் பை அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 70 பேர் இருக்காங்க. ஸோ 70 நம்ம டிவைட் பண்றோம் சரிங்களா. இதுதான் கொஸ்டின் நம்பர் 176க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 177 சரிங்களா. தி ஆவரேஜ் ஆஃப் 25 ரிசல்ட் இஸ் 20 ஓகேங்களா. ஸோ 25 ரிசல்ட் இருக்கும் சரிங்களா, அதனுடைய ஆவரேஜ் 25 முடிவுகளின் சராசரி 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல முதல் 12 முடிவுகளின் சராசரி 15, கடைசி 12 முடிவுகளின் சராசரி 18 எனில் 13வது முடிவு என்ன சரிங்களா. ஸோ அதாவது 1 2 3 எக்ஸெட்ரா ஒரு 12 13 14 எக்ஸெட்ரா 25 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் 12க்கு ஆவரேஜ் சொல்லிட்டாங்க,
அடுத்தது லாஸ்ட் 12க்கு ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. அடுத்தது மொத்தத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. இதுல நடுவுல தனியா இருக்குல்ல இந்த 13ஆம் நம்பர், அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளவு வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் சம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை ரிசல்ட் இருக்கு, எத்தனை முடிவுகள் இருக்குன்னா 25 இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் டோட்டல் நம்பர்ஸ் 25 இன்ட்டு அதனுடைய ஆவரேஜ் என்ன 20. ஸோ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எழுதி போட்டோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 500 கிடைக்கும் டோட்டல் சம். சரிங்களா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் 12ஓட ஆவரேஜ் எவ்வளோனா 15. ஓகேங்களா? அதனுடைய டோட்டல் வேல்யூ ஃபர்ஸ்ட் 12 ரிசல்ட்டுக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 இதுக்கு 12 இன்டூ 15. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ வரும்னா 180 வரும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் 12 வேல்யூஸ். லாஸ்ட் 12 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ 12 இன்டூ 18 போடலாம். 216. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 12 லாஸ்ட் 12 இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 12க்கு டோட்டல் வேல்யூ 180, லாஸ்ட் 12க்கு டோட்டல் வேல்யூ 216. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னா 396 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் 12 லாஸ்ட் 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 396 கிடைக்குது. மொத்தத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 500 கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் விட்டுருக்காங்க. அது எதுனா அந்த நடுவில் இருக்கக்கூடிய 13 நம்பர். சரிங்களா? அப்ப இந்த 500ல இருந்து 396 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 104ன்னு கிடைக்கும். அப்ப அந்த விடுபட்ட எண் என்னன்னா 13ஆம் நம்பர் 104. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இதான் 177க்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 தொடர்ச்சியான முழு எண்களின் சராசரி 26. ஓகேங்களா? இந்த முழு எண்களில் மிகச்சிறிய எண் என்ன? ஓகேங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் சொன்னாங்க அப்படின்னா அந்த என்ன ஆவரேஜ் வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அதுதான் சென்ட்ரல் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ 7 நம்பர்னு சொல்லிட்டாங்களா, தொடர்ச்சியான நம்பர்னு சொல்லிட்டாங்களா, ஆவரேஜ் 26ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ 7 டேஷஸ் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த 26 ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ இந்த சைடு 3 நம்பர், பின்னாடி 3 நம்பர். சரிங்களா? அப்போ 26னா அடுத்து 27, 28, 29, இங்க 25, 24, 23. இதுதான் வந்து அந்த 7 நம்பர்ஸ். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறிய எண் என்ன 23. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 179. The average salary of all the associates in team is rupees 16,000. The average salary of 7 senior associates is 24,000. The average salary of the rest is 12,000. How many associates work in the team? சரிங்களா? ஒரு குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் சராசரி சம்பளம் 16,000. சரிங்களா? நமக்கு என்னன்னா எவ்வளவு பேர் அந்த குழுவுல இருக்காங்கன்னு சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த குழுவோட அந்த டீம்ல இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 16,000ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ டோட்டல் சேலரி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் சேலரி ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு டோட்டல் மெம்பர்ஸ். சரிங்களா? ஆவரேஜ் எவ்வளவு 16,000 இன்டு டோட்டல் நம்பர்ஸ் எக்ஸ். ஸோ அப்போ டோட்டல் சேலரி எவ்வளவு வருது அப்படின்னா 16,000 எக்ஸ். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 மூத்த உறுப்பினர்களின் சராசரி சம்பளம் 24,000. சரிங்களா? அப்போ 7 பேர் ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த டீம்ல டோட்டலா எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 7 பேரோட அந்த ஆவரேஜ் சேலரி எவ்வளவுனா 24,000. சரிங்களா? அடுத்தது மீதமுள்ளவர்களுடைய சராசரி சம்பளம் 12,000. சரிங்களா? ஸோ இப்போ 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 24,000. அப்போ இந்த 7 பேரோட டோட்டல் சேலரி எவ்வளவுன்னு பார்க்கலாமா? இவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த 24,000 into 7. ஓகேங்களா? சோ அது எவ்வளவுன்னு பார்த்துடலாம். $168,000. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7 பேரோட அந்த ஆவரேஜ் சேலரி. சாரி டோட்டல் சேலரி. ஆவரேஜ் வந்து 24,000. இப்போ ரிமைனிங் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளவுனா 12,000 சொல்லியிருக்காங்க.
டோட்டல் மெம்பர்ஸ் எக்ஸ் 7 பேரோட தனியாக எடுத்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்கன்னா டோட்டல்ல இருந்து அந்த 7 மைனஸ் பண்ணணும். அப்ப x மைனஸ் 7 இருக்காங்க. இப்போ x மைனஸ் 7 மெம்பர்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னா 12,000. ஓகேங்களா? இப்போ இவங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளவுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப இவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளவு? x மைனஸ் 7 into 12,000. அப்ப என்ன வரும்? 12,000x minus 84,000. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 பேர் போக ரிமைனிங் இருக்கக்கூடியவங்களோட அந்த சேலரி. ஓகேங்களா? இப்போ 7 பேரோட டோட்டல் சேலரி பிளஸ் அந்த 7 பேருக்கு தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறவங்களுடைய டோட்டல் சேலரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த ஹோல் மெம்பர்ஸோட டோட்டல் சேலரிக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் அந்த 16,000க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு போடலாமா? 16,000 x equal to 1,68,000 plus 12,000 x minus ஒரு 84,000. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ 12,000 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்படின்னா என்ன வரும்? 4,000 x. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 16,000 x இருக்கு. இந்த 12,000 x ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா மாறும். ஸோ என்ன கிடைக்குன்னா 4,000 xன்னு கிடைக்கும். இங்க 1,68,000 இருக்கு. அதுல இருந்து 84,000 மைனஸ் பண்ணா நமக்கு 84,000 தான் கிடைக்கும். இப்ப நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரு 3 0 இருக்கா, அதை கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப x தேவை அப்படின்னா இந்த 4 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணிடலாம். 84 டிவைடட் பை 4 பண்ணா 21 கிடைக்கும். அப்போ அந்த டீம்ல 21 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன். ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, 5 மாணவர்களின் கணித பாடத்தின் சராசரி மதிப்பெண்கள் 50 என்று கண்டறியப்பட்டது. பின்னர் ஒரு மாணவரின் 48 மதிப்பெண்கள் 84 என்று தவறாக படிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ? 5. அடுத்தது டோட்டல் மெம்பர்ஸ் மீன்ஸ் என்னன்னா இதுதான் n சொல்லுவாங்க. ஸோ n ஈக்குவல் டு 5. சரிங்களா? அடுத்தது ஆவரேஜ் எவ்வளோனா 50. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு 50. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஸோ டோட்டல் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை n. சரிங்களா? அந்த n இடத்துல டோட்டல் மெம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர்ஸ் மீன்ஸ் அந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்றது இல்லை, எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்டிங். சரிங்களா? ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆவரேஜ் எவ்வளவு? 50 ஈக்குவல் டு ஸோ டோட்டல் மார்க்னு கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி, டிவைடட் பை n. n எவ்வளோ? 5. அப்போ டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 250. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5 பேரோட மொத்த மார்க் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு 250 கிடைக்குது. ஆனா லேட்டரா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரோட 48 மார்க் 84ன்னு தவறா என்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 48ல இருந்து 84 அதிகமான வேல்யூவா, ஸோ ஒருத்தரோட மார்க்கை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூவை இந்த டோட்டல் மார்க்ல இருந்து மைனஸ் பண்ணலாமா? ஏன்னா அதான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ என்ன வருது? 84ல இருந்து இந்த 48 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? ஒரு 6 ஒரு 3. அப்போ 36 மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 48ன்னு போட்டுக்கணும், 84ன்னு போட்டுட்டாங்கல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 36 இந்த டோட்டல் மார்க்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 250ல இருந்து 36 மைனஸ் பண்ணா 214 கிடைக்கும். அப்போ இந்த 214 தான் அந்த 5 பேரோட டோட்டல் மார்க். ஓகேங்களா? ஒரிஜினல் கரெக்டான மார்க். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை n. டோட்டல் மார்க் எவ்வளோனா 214 டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னன்னா 5. ஓகேங்களா? ஸோ இதை 5ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 4 டைம்ஸ் 2 8. ஸோ 42.8. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பான மார்க் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமா என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ எவ்வளவு அதிகமா என்டர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டோட்டல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். சப்போஸ் குறைவா என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு குறைவா என்டர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை டோட்டல் வேல்யூ கூட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 180க்கான சொல்யூஷன். ஸோ அடுத்தது பாருங்க, ஏபிசி சராசரி வந்து 20.
அடுத்தது பிசிடி இதோட சராசரி 25. அதுல டியோட வேல்யூ 13 சொல்லிட்டாங்க. அப்ப ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசியோட ஆவரேஜ் 20. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட். அடுத்தது பி பிளஸ் சி பிளஸ் டி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 25. அடுத்தது டி ஈக்குவல் டு 30. சரிங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டாஸ். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதுக்கப்புறம் சொல்யூஷன் நம்ம போடலாம். மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் படி நீங்க எந்த வேல்யூ எங்க வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஆன்சர் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்கு, அந்த 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த பி பிளஸ் சி பிளஸ் டில டியோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ பி பிளஸ் சி பிளஸ் 30 ஈக்குவல் டு 75. இப்போ பி பிளஸ் சி மட்டும் தேவை அப்படின்னா 75ல 30 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 40 கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ பி பிளஸ் சியோட வேல்யூ 40 கொண்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ தனியா கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் சரிங்க 45. ஓகேங்களா? பி பிளஸ் சியோட வேல்யூ 45. இந்த 45 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். 45 ஈக்குவல் டு 60. அப்போ ஏ ஈக்குவல் டு 60 மைனஸ் 45 ஈக்குவல் டு 15. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ 181 நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 182. சரிங்களா? ஸோ இதுல பாருங்க ஒரு 12 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு 12. அதை வந்து அந்த 12 நம்பரோட ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 21 14 எக்ஸ் வரைக்கும் இருக்கு. அதோட ஆவரேஜ் வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சம் டிவைடட் பை n. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னா 12ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் சம்னா என்ன, இந்த மேல இருக்கக்கூடிய மொத்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னென்ன வேல்யூ இருக்கு, 3 பிளஸ் 11 பிளஸ் 7 பிளஸ் 9 plus 15 plus 13 plus 8 plus 19 plus 17 plus 21 plus 14 plus x. ஓகேங்களா? whole divided by 12. ஏன்னா என்னோட வேல்யூ என்னன்னா 12 ஈக்குவல் டு இதோட ஆவரேஜ் 12. சரிங்களா? இப்போ இந்த 12 என்ன பண்ணலாம்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், 12 into 12 144 வரும். அடுத்தது இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணா நமக்கு 137 கிடைக்கும். சரிங்களா? ஸோ 137 plus x divided by equal to 144. இந்த டிவைட் வராது. ஏன்னா இந்த 12 தான் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டோம்ல. அப்போ இந்த x மட்டும் தேவை அப்படின்னா 137 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா அது மைனஸ்ல மாறும். சரிங்களா? 144 இருந்து 137 மைனஸ் பண்ணா 7 கட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஆப்ஷன் பி 7. ஓகே. ஒரு அடுத்த கொஸ்டின், ஒரு தேர்வில் 8 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி 51 மற்றும் 9 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி 68 எனில் 17 மாணவர்களின் சராசரி என்ன? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே சேம் மாடல் தான். ஃபர்ஸ்ட் 8 பேர் தனியாக கொடுத்துருக்காங்க, அடுத்து 9 பேருக்கு ஆவரேஜ் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் 8 பேருக்கான டோட்டல் மார்க் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 9 பேருக்கான டோட்டல் மார்க் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அடுத்தது அவங்க 2 பேரோட டோட்டல் மார்க்கையும் ஆட் பண்ணா அந்த 17 பேரோட டோட்டல் மார்க் கிடைச்சிரும். இப்போ ஆவரேஜ் தேவைன்னா அந்த 17 பேரோட டோட்டல் மார்க் டிவைடட் பை n. n என்னன்னா எத்தனை பேர், 17 பேர். இந்த 17 எல்லாம் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ போடலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 8 into 51. சரிங்களா? ஸோ ஒரு கிளாஸ்ல 8 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 51. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும், 408. அடுத்தது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 9 பேரோட டோட்டல் மார்க் 9 into 68. 612. சரிங்களா? ஸோ இவங்களோட ஹோல் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 0 2 1 1020. சரிங்களா? அப்போ இந்த 17 பேரோட
டோட்டல் மார்க் எவ்வளோனா 1020. இப்போ இவங்களோட ஆவரேஜ் தேவை அப்படின்னா 1020 டோட்டல் மார்க் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோனா என்னோட வேல்யூ 1020. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 16 கிடைக்குது. அப்போ அந்த 17 மாணவர்களுடைய ஆவரேஜ் எவ்வளோனா 60. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோனா 60. இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் 184. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 எண்களின் சராசரி 30, முதல் 5 எண்களின் சராசரி 25, கடைசி 3 எண்களின் சராசரி 35. அப்படின்னா 6வது எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 9 நம்பர்ஸ் இருக்கா, அந்த டோட்டல் 9 நம்பருக்குமான ஆவரேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். ஸோ 9 × 30 270. சரிங்களா? ஸோ 9 நம்பரோட ஆவரேஜ் 30ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட டோட்டல் வேல்யூ எவ்வளவுனா 270. அந்த 9 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 270 கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 5 நம்பருக்கு வந்து 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ். ஸோ 25 × 5 = 125. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ 125. அடுத்தது லாஸ்ட் 3 நம்பர், அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 3 × ஆவரேஜ் எவ்வளோனா 35 = 105. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 5 நம்பர் லாஸ்ட் 3 நம்பரை ஆட் பண்ணா நமக்கு மொத்தமா 8 நம்பர் கிடைக்கும். அந்த 8 நம்பருக்குமான டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 213 கிடைக்குது. ஓகேவா? அப்போ 8 நம்பரோட டோட்டல் வேல்யூ 230, 9 நம்பரோட டோட்டல் வேல்யூ 270. ஓகேங்களா? அப்போ ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு, அந்த நம்பர் எதுனா இதோட டிஃபரன்ஸ் தான். ஸோ எது விட்டுப்பட்டு இருக்கு, 40ன்ற நம்பர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் என்னன்னா 40. அந்த 6வது நம்பர் எதுனா 40. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 185. 6 தொடர் இரட்டைப்படை எண்களின் சராசரி 25. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் 6 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே கொடுத்திருக்கிற வேல்யூ தான் சென்ட்ரல் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ மொத்தமா 6 டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ 6 நம்பருக்கான ஆவரேஜிங்கும் போது இந்த நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். 7 நம்பர்னா இந்த ஒரு டேஷ்ல அது நடுவுல வந்துடும். ஸோ இங்க 25ன்னு இருக்கா. அதுவும் இல்லாம இன்னொன்னு பாருங்க, இரட்டைப்படை எண்கள்னு சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன, 25க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்ன, 26, முன்னாடி 24, அடுத்தது 28, அடுத்து 30, இங்க 22, இங்க 20. ஸோ எல்லாமே இரட்டைப்படை எண்கள். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய மற்றும் சிறிய எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன. இங்க பெரிய நம்பர் 30, சிறிய நம்பர் 20. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ, 10. ஆப்ஷன் பி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்கேயும் அதே தான். தி ஆவரேஜ் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இஸ் 15. ஓகேங்களா? இங்க 4 நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நம்பர் இருக்கும்போது இந்த சென்ட்ரல் லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் இருக்கும் 15. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்னன்னா 16, அதுக்கு முன்னாடி 14, அதுக்கு முன்னாடி 12, அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல 18. இப்போ இரண்டாவது பெரிய எண் என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், இது ரெண்டாவது பெரிய நம்பர். அப்போ 16 தான் வந்து இரண்டாவது பெரிய நம்பர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் தி அரித்மெட்டிக் மீன்ஸ் ஆஃப் 3a and 4b is greater than 50. ஓகேங்களா? அப்போ 3a plus 4b இந்த ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ஸோ டிவைடட் பை 2. இது எப்படி இருக்குன்னா greater than 50 இருக்கும். ஸோ greater than 50. அடுத்தது a is twice b. ஓகேங்களா? அப்போ a equal to 2b. then the smallest possible integer value of a. ஸோ a ஓட smallest possible integer value என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? a இன் மிகச்சிறிய எண் மதிப்பு என்னவாக இருக்கும், அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த a ஓட வேல்யூ கொண்டு வந்து இந்த a ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 3 இருக்குது. அடுத்து a ஓட வேல்யூ என்னன்னா 2b plus 4b divided by 2 greater than 50. ஓகேங்களா? இப்போ 3யும் 2bயும் மல்டிப்ளை பண்ணலாம். 6b plus 4b. இந்த 2 வந்து கிரேட்டர் தனுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கிரேட்டர் தன்னாலும் ஈக்குவல்னு இருந்தாலும் அந்த ஆப்போசிட்டு மாற்றும் போது ஈக்குவலுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்களோ சேம் கண்டிஷன் தான் கிரேட்டர் தனாக இருந்தாலும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுனாலும் அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகும்போது சேம் ரூல். இப்போ கிரேட்டர் தன் 50, ஏன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 100, சாரி 15 சொல்லிட்டேன், 100. ஓகேங்களா? இப்போ இந்த 6bயும் 4bயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
10bன்னு கிடைக்கும். ஸோ 10b greater than 100. இப்போ இந்த 10 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா, அதாவது கிரேட்டர் தெனுக்கு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா டிவிஷன்ல மாறும். ஸோ b is greater than 10. ஓகேங்களா? ஸோ b is greater than 10னா அதை கொண்டு வந்து இங்க இருக்கு பாருங்க, இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அப்போ a greater than 10ங்கிற வேல்யூ b க்கு சப்ஸ்டிட் பண்ணா இங்க ஈக்குவல்னு இருக்கிற வேல்யூ greater than மாறிடும். ஓகேங்களா? அப்போ 2 into 10. அதுக்கு அடுத்தது a greater than 20. சரிங்களா? இங்க greater than or equal to இல்ல. அப்போ aங்கிற வேல்யூ 20க்கு விட அதிகமா தான் இருக்கும். 20 விட அதிகமான 21, 22, 100, 1000, 2000 எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதுல ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ அப்படின்னா 20க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 21. சரிங்களா? அப்போ a ஓட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னன்னா 21 தான். இதுவே ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூனா அது நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா 20க்கு மேலதான் ஏன்னு சொல்லிட்டாங்க. அதுல எண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. 20ல இருந்து 30 வரைக்கும்லாம் சொல்லல. ஓகேங்களா? 20க்கு மேலன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அப்ப 20க்கு மேல இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எதுனா பாசிபிள் இன்டிஜர். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இன்டிஜர். ஓகேங்களா? அப்ப முழு எண்ணம் எது இருக்குது? 21 தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ அடுத்தது பாருங்க, among 3 numbers second is, சோ 3 நம்பர்னு சொல்லிருக்காங்கல்ல, அது என்னன்னு எடுத்து எழுதிடலாம். a b c ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது எண் முதல் எண்ணை போல் 2 மடங்கு. சரிங்களா? the second is twice first. அப்போ b equal to 2a. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது எண்ணை போல் 3 மடங்கு. அப்ப ரெண்டாவது நம்பர் தான் அதை சொல்றாங்க. b equal to 3c. சரிங்களா? சோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து மூன்று எண்களின் சராசரி 33. ஓகேங்களா? அப்போ a plus b plus c divided by 3 equal to 33. மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா என்ன? a b c மூணுத்துக்குமான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல எது பெரிய நம்பர்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a plus b plus c equal to 99 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது b equal to 2a ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இந்த b க்கு பதிலா 2a வை சப்ஸ்டிட் பண்ணலாம். a plus 2a plus c equal to 99. அப்ப 3a plus c equal to 99. அடுத்தது c equal to என்ன வரும்? இந்த 3 equal க்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். c equal to b by 3 ன்னு வரும். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2a ன்னு சொல்லிட்டு அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2a by 3 ன்னு வரும். அப்ப c equal to 2a by 3 ன்னு சொல்லிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். 3a plus 2a by 3 equal to 99. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 9a plus ஒரு 2a டோட்டலா 11a divided by 3 equal to 99 கிடைக்கும். இப்போ நமக்கு a தேவைன்னா இந்த 11 by 3 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா தலைகீழா மாறிடும். ஸோ a equal to 99 into 3 by 11. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 9 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ a equal to 27. ஸோ a ஓட வேல்யூ 27. அடுத்தது b ஓட வேல்யூ என்ன வரும்? ஸோ இந்த a-ல b ஓட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ b equal to 2 into 27. அப்போ 54. அடுத்தது c ஓட வேல்யூ என்னன்னா 2a by 3. சரிங்களா? அப்போ 2 into a ஓட வேல்யூ 27 divided by 3. இதை கேன்சல் பண்ணா இங்க 9 டைம்ஸ் வரும். ஸோ 18. அப்போ c ஓட வேல்யூ 18, b ஓட வேல்யூ 54, a ஓட வேல்யூ 27. இதுல பெரிய நம்பர் எதுனா இந்த 54 தான். ஆப்ஷன் b. ஓகேவா? அடுத்தது, ஸோ ஒரு அணியில் உள்ள 12 வீரர்களின் சராசரி வயது 25 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ 12 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 25 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 12 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 12 into 25 போட்டா நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ என்ன வரும்னா 300 வரும். அடுத்தது, கேப்டனின் வயது சேர்க்கப்பட்டால் சராசரி 1 வருடம் அதிகரிக்குது. இப்ப கேப்டனோட வயசு சேர்த்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி 12 பேர் இருக்காங்க. இப்ப கேப்டன் வந்து இதுல ஆட் ஆகுறாரு. ஆட் ஆனா அவரோட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 13 பேரா மாறிடுவாங்க. ஸோ இப்போ 13 பேர் ஆயிட்டாங்க. அவங்களோட ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 1 இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த 25ங்கிறது என்னவா மாறுது? 26ஆ மாறுது. ஓகேங்களா? இப்போ அந்த 13 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 13 into 26 போட்டா நமக்கு கிடைச்சிடும். முன்னூத்தி 38. ஓகேங்களா? சோ 12 பேர் இருந்தப்போ அவங்களோட டோட்டல் ஏஜ் 300ன்னு கிடைச்சது.
13 பேரா மாறினதுக்கு அப்புறம் 338 மாறிடுச்சு. சரிங்களா? அப்ப இந்த எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் ஆட் ஆனார். யாருன்னா அந்த கேப்டன். அப்ப கேப்டனோட ஏஜ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 300ல இருந்து 338 ஆயிருக்குன்னா 38 இயர்ஸ். டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் வந்து அந்த புதுசா ஆட் ஆனவனோட ஏஜ். ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 190. முதல் 3 எண்களின் சராசரி 4வது எண்ணின் 3 மடங்காகும். 4 எண்களின் சராசரி 5 எண்ணில் 4வது எண்ணை கண்டறியவும். ஓகேங்களா? இப்ப A plus B plus C. ஓகேங்களா? அதுதான் முதல் 3 எண்களின் சராசரி. அப்போ divided by 3. The average of first 3 numbers. So first 3 numbers என்னன்னு தெரியாது. So A plus B plus C. Average தேவைன்னா total numbers எத்தனை இருக்கு? 3 நம்பர் இருக்கு. அதனால நான் 3ஆல டிவைட் பண்றேன். Equal to thrice the fourth number. அப்போ fourth number என்னன்னா D ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த D அப்படின்னா அதை போல 3 மடங்கு இருக்கும். 4வது எண்ணின் 3 மடங்கு. ஓகேங்களா? அடுத்தது 4 எண்களின் சராசரி 25. அப்ப 4 எண்கள் என்னென்ன? A plus B plus C plus D divided by 4. இதனுடைய ஆவரேஜ் என்னன்னா 5 equal to 5. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் பண்ணிருப்பேன். இங்க 4ஆல டிவைட் பண்ணிருப்பேன். ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ அதை வச்சுதான் நம்ம எதால டிவைட் பண்ணுவோம். ஏன்னா டோட்டல் டிவைட்ல என்ன இருக்கும்? ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை n. ஓகேங்களா? அதாவது புக்கெல்லாம் ஆவரேஜ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் டிவைடட் பை n இருக்கும். எக்ஸ் பார்னா என்னன்னா அங்க கொடுத்துருக்கிற வேல்யூவோட கூடுதல்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து சமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். சமேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா அந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அதுதான் இங்க நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்கறாங்க? 4வது எண்ணை கண்டறியும். டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ A plus B plus C plus D ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 4 இந்த சைட் கொண்டு போனா மல்டிப்ளை ஆகி 20ன்னு மாறிடும். அடுத்தது இங்க பாருங்க, A plus B plus C ஈக்குவல் டு 9D ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ A plus B plus C யோட வேல்யூ 9D ன்னு இருக்கா? அதை வந்து இங்க இருக்கக்கூடிய A plus B plus C க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 9D plus ஒரு D ஈக்குவல் டு 20ன்னு வரும். இப்போ 10D ஈக்குவல் டு 20ன்னு மாறும். அப்போ D ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி. இதுதான் 190க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 191. 5 எண்களின் சராசரி 7. 3 புதிய எண்கள் சேர்க்கப்பட்டால் புதிய சராசரி 8.5ஆக மாறும். அந்த 3 புதிய எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 7. அப்போ 5 into 7 எவ்வளவு வரும்? 35. அப்போ அந்த 5 நம்பரோட டோட்டல்ல நம்ம ஆட் பண்ணா 35ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? the 3 new numbers would be added. ஸோ 3 நம்பர் ஆட் பண்ணா ஆல்ரெடி 5 நம்பர் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணா 8ன்னு மாறிடும். ஓகேங்களா? 8 நம்பர் கிடைக்குது. ஸோ அந்த 8 நம்பர் ஆகிறதுனால நியூ ஆவரேஜ் வந்து 8.5 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டோட்டலா இருக்க ஒரு 8 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இது. ஸோ 68 வரும். சரிங்களா? அப்போ 5 நம்பரோட டோட்டல் வேல்யூ 35, 8 நம்பரோட டோட்டல் வேல்யூ 68. ஓகேங்களா? இப்போ புதுசா ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்களா, அது என்னன்னு தெரியணும்னா இதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ 68ல இருந்து 35 மைனஸ் பண்ணோம்னா 33ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3 நம்பரோட டோட்டல் வேல்யூ வந்து 33. அப்ப ஆவரேஜ் தேவை அப்படின்னா டோட்டல் இல்லைன்னா சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை n. ஸோ அந்த டோட்டல் வேல்யூ என்ன? 33. ஓகேங்களா? அதான் லாஸ்ட் 3 நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ 33 டிவைடட் பை நம்ம லாஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு தான் வந்து இது டோட்டல். அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மொத்தமா 3 நம்பர் தானே இருக்கு. அப்ப என்னோட வேல்யூ 3. இதை கேன்சல் பண்ணா 11. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, அடுத்து வந்து ஒரு வகுப்பில் உள்ள 40 குழந்தைகளின் சராசரி எடை 36.2 kg. அதுல 42.3 kg and 39.7 kg அப்புறம் 39.5 kg. ஸோ இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய 3 குழந்தைங்களை சேர்க்கிறாங்க. வகுப்பில் உள்ள 43 குழந்தைகளின் சராசரி எடை என்னவாக மாறும்? ஓகேங்களா? ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 40 குழந்தைங்களோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 40 into 36.2.
1448. ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3 பேரை புதுசா ஆட் பண்றாங்க. அந்த 3 பேரோட வெயிட் என்னன்னா 42.3, 39.7 அப்புறம் 39.5. டோட்டல் வெயிட். ஸோ எத்தனை பேருக்கு? 43 பேருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 1448 கூட இந்த 3 வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். (39.7 + 39.5). ஸோ எவ்வளவு கிடைக்குதுன்னா 1569.5. ஓகேங்களா? இப்போ 43 பேரோட டோட்டல் வெயிட் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட ஆவரேஜ் தேவைன்னா டோட்டல் வெயிட்டை 43ஆல நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் டிவைடட் பை n. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வெயிட் எவ்வளோ? 1569.5 டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோனா இப்போ 43 மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ 43ஆல டிவைட் பண்ணால் நமக்கு 36.5ன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் வெயிட் கிடைக்குது, நியூ ஆவரேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட ஆவரேஜ் வந்து 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 45 இதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு அப்போ 135 வருமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் என்பது ஒய் மற்றும் இசட்டின் சராசரியை விட 9 அதிகமாக. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு y plus z divided by 2 plus 9. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ x equal to y plus z plus 18 divided by 2ன்னு இருக்கும். இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. சரிங்களா? அப்போ 2x அப்புறம் y plus z இந்த சைடு வந்துன்னா minus y minus z equal to 18ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகும், இந்த பிளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிட்டு இந்த எக்ஸும் 2x ஆட் பண்ணால் 3xன்னு கிடைக்கும். 3x ஈக்குவல் டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 135 18 ஆட் பண்ணோம்னா 153ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 51ன்னு கிடைச்சோம். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சா? அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் y மற்றும் இசட்டின் சராசரி. ஸோ y பிளஸ் இசட் டிவைடட் பை 2 இதோட ஆவரேஜ் என்ன? அதோட ஆவரேஜ் இதுதான். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒய்யை விட 2 அதிகமா. ஸோ ஒய் பிளஸ் 2. சரிங்களா? இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2y பிளஸ் 4. அடுத்து 2y ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 2y மாறும். ஸோ அப்போ இசட் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதர் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இதை வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் இசட் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 135 4 ஆட் பண்ணோம்னா 139ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது இசட், இந்த பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2z ஈக்குவல் டு 139 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா 51ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ 51 பிளஸ் 2z ஈக்குவல் டு 139. சரிங்களா? அப்போ 2z ஈக்குவல் டு இந்த 139லேருந்து 51 மைனஸ் பண்ணால் நமக்கு வெறும் 88 மட்டும் கிடைக்கும். அப்போ z ஈக்குவல் டு 44. இசட்டோட வேல்யூ 44, எக்ஸோட வேல்யூ 51. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன வரும்? 7ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 194. ஸோ இங்கேயும் வந்து 3 நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 3 எண்களில் முதலாவது எண் இரண்டாவது எண்ணின் 2 மடங்கு. சரிங்களா? 3 எண்கள்னா ஏ பி சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஏபிசியில முதலாவது எண் என்னன்னா ஏ. ஸோ ஏ எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா இரண்டாவது எண்ணின் 2 மடங்கு. அப்போ 2b. அடுத்து இரண்டாவது எண் மூன்றாவது எண்ணின் 3 மடங்கு. இப்போ b ஈக்குவல் டு 3c. அவற்றின் சராசரி 100 என்றால் 3 எண்களில் மிகப்பெரிய எண் எது? சரிங்களா? ஸோ இதனுடைய ஆவரேஜ் என்னன்னா a பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 300 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ 2bனும் பியோட வேல்யூ 3cன்னு சொல்லிட்டு நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ b ஈக்குவல் டு 3cன்னு இருக்கா? ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏவோட வேல்யூ
2b plus b ஓட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம் plus இந்த c இருக்குல்ல இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா c equal to b/3 ன்னு வந்து மாத்திக்கலாம். அதாவது இந்த 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப c க்கு பதிலா எங்க b/3 equal to 300. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இப்போ எல்லாத்துக்கும் LCM எடுத்தோம்னா 3 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்க 6b இங்க ஒரு 3b ஜஸ்ட் இங்க ஒரு b equal to 300. இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 10b ன்னு கிடைக்கும். 10b equal to 300 into ஒரு 3 ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். இப்போ b equal to 90 ன்னு கிடைக்கும். ஸோ b ஓட வேல்யூ 90 அப்படின்னா a ஓட வேல்யூ a equal to 2b ன்னு இருக்கா, அப்போ 180 ன்னு கிடைக்கும். அடுத்து c ஓட வேல்யூ b/3, அப்போ c equal to 30 ன்னு கிடைக்கும். அப்போ இதுல பெரிய நம்பர் எதுனா 180 தான். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான். ஓகே, அடுத்தது ஒரு குழுவில் உள்ள 19 உறுப்பினர்களின் மாத சம்பளம் 16,000. ஓகேங்களா? ரூபாய் 20,000 மாத சம்பளம் வாங்கும் மேலும் ஒரு உறுப்பினர் குழுவில் சேர்ந்தால் குழுவின் புதிய சராசரி சம்பளம் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ இப்போ 19 பேரோட ஆவரேஜ் சேலரி 16,000 அப்படின்னா அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 19 into 16,000 எவ்வளோ வரும்னா 3,04,000 ரூபாய். அடுத்தது இப்போ புதுசா ஒருத்தர் சேர்றாரு, அவரோட சேலரி எவ்வளோனா 20,000. அப்போ 20 பேரோட டோட்டல் சேலரி எவ்வளோனா ஆல்ரெடி 19 பேருக்கு 3,04,000 கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் ஒரு 20,000 ஆட் பண்ணோம்னா 3,24,000. ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஆவரேஜ் தேவைன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சேலரி டிவைடட் பை n. இங்க டோட்டல் சேலரி எவ்வளோனா 3,24,000 டிவைடட் பை 20. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 1 டைம் ஒரு 6 2 16,200. சரிங்களா? அப்போ நியூ ஆவரேஜ் எவ்வளோனா 16,200. அடுத்த கொஸ்டின் 14 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 71. The average marks of 14 students was calculated as 71, but it was later found that the marks one of the student had been wrongly entered as 42 instead of 56 and another as 74 instead of 32. So first வந்து wrong calculationல கால்குலேட் பண்ண அந்த 14 பேர்த்தோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் 71 இருக்கா, இது வந்து ராங் கால்குலேஷன். ஓகேங்களா? இப்போ 14 into 71 எவ்வளவு வருதுன்னா 994 வருது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாணவரின் மதிப்பெண் 56க்கு பதிலாக 42. சரிங்களா? ஸோ ஒரிஜினல் மார்க் எவ்வளோனா 56, அதுக்கு பதிலாக 42ன்னு எடுத்திருக்காங்க குறைவா. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், 56ல இருந்து 42 மைனஸ் பண்ணா நமக்கு 14 வருது. சரிங்களா? ஸோ 14 மார்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இது கூட 14 ஆட் பண்ணணும். அடுத்தது மற்றொரு மதிப்பெண் 32க்கு பதிலாக 74 எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா 32 தான் போட்டிருக்கணும், ஆனா 74 அதிகமா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும், அதை இதுல குறைக்கணும். ஸோ 74க்கு பதிலா 32க்கு பதிலாக 74னா 42 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 42 இதுல மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப 994 கூட 14 ஆட் பண்ணணும், 42 மைனஸ் பண்ணணும். நமக்கு 964ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 14 பேரோட ஒரிஜினல் டோட்டல் மார்க். இப்போ இதை என்ன பண்ணணும், ஆவரேஜ் நியூ ஒரிஜினல் ஆவரேஜ்னா டோட்டல் மார்க் டிவைடட் பை n. அப்போ 964 டிவைடட் பை 14. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 69 கிடைக்கும். ஓகேங்களா? சார் இங்க வந்து 6 வரும், 966. ஓகேங்களா? 964ல இருந்து 14 டிவைட் பண்ணா நமக்கு 69 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9 தொடர்ச்சியான சராசரி எண்களின் சராசரி n ஆகும். அடுத்த 2 எண்களும் சேர்க்கப்பட்டால் புதிய சராசரி என்ன? சரிங்களா? The average of 9 consecutive numbers is n.
if the next two numbers are also included, the new average is. சரிங்களா 9 நம்பர் இருக்கு, அதுவும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்றாங்க. இதோட ஆவரேஜ் என்ன வரும்? சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய 5. ஓகேங்களா. அடுத்த ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம் 10 11. சரிங்களா. இப்போ ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா 6 இருக்கும். ஸோ சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் என்ன ஆகுது? 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 5ன்னு இருக்குது, அடுத்த ரெண்டு நம்பர் ஆட் பண்றதுனால 6ன்னு மாறுது. ஓகேங்களா. அப்போ 1 அதிகரிக்கும், இன்க்ரீஸ் பை 1, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 198. ஸோ இங்கேயும் பாருங்க, ABCDE ஆகியவை தொடர்ச்சியான 5 ஒற்றைப்படை எண்கள், 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். சரிங்களா. நீங்களே இதுக்கு வந்து கன்சிக்யூட்டிவா இருக்கக்கூடிய ஒரு 5 ஆட் நம்பரை நீங்களே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 11, அடுத்தது 13, அடுத்தது 15, 17, 19. இதுதான் வந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய 5 ஒற்றைப்படை எண்கள். சரிங்களா. இப்போ இதோட ஆவரேஜ் என்னன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ 15 தான் இதனுடைய ஆவரேஜ். ஓகேங்களா. இப்போ தி ஆவரேஜ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்ல அந்த ஏபிசியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 15 வரணும். அப்படின்னா தான் எது வருதோ அதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ 5 இன்ட்டு A + 4ன்னு இருக்கு. இப்போ 5 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? இங்க 11. ஸோ 11 + 4. இப்போ 5 இன்ட்டு 15 நமக்கு 75ன்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்க. இங்கே A + 4ன்னு இருக்கா, ஏவோட வேல்யூ என்ன? 11 + 4 = 15. ஸோ இதே ஆவரேஜ் வருதா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. கொடுக்கப்பட்ட 7 எண்களில் முதல் 4 எண்களின் சராசரி 4 மற்றும் கடைசி 4 எண்களின் சராசரி 4 ஆகும். அப்ப 7 எண்களின் சராசரி 3 என்றால் 4வது எண் என்ன? சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப 7 நம்பரோட டோட்டல் வேல்யூ என்ன இருக்கும்? 7 × 3 21. சரிங்களா. இப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து 4. சரிங்களா. அப்போ 4 × 4 = 16. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 16. அடுத்தது கடைசி 4 எண்களின் சராசரியும் 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் 4 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ? அதே 16. இங்க பாருங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய 4வது நம்பர் இருக்குல்ல, அது 2 டைம் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இருக்கிறதே 7 நம்பர் தான். ஆனா எப்படி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க? முதல் 4 எண்கள் கடைசி 4 எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 4ன்ற நம்பர் 2 டைம் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 செட்டோட ஆவரேஜை நம்ம ஆட் பண்ணா, சாரி டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணா 32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஆனா 7 நம்பரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 21 தான். ஆனா இங்க வந்து பாருங்க, ஒரு நம்பரை 2 டைம் எடுத்ததுனால 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. அதோட வேல்யூ என்னன்னா, இந்த 32ல இருந்து இந்த 21 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 11ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ 4th நம்பரோட வேல்யூ என்னன்னா 11. அதுதான் வந்து 2 டைம் நம்ம போட்டு இருக்கோம் இதுல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 200. ஸோ இதுல வந்து பாருங்க, 11 முடிவுகளின் சராசரி 50. இப்போ 11 அப்சர்வேஷனோட ஆவரேஜ் 50 அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ 550. அடுத்து முதல் 6 முடிவுகளின் சராசரி 49, கடைசி 6 முடிவுகளின் சராசரி 52. சரிங்களா. ஸோ போன கொஸ்டின் என்னவோ அதே சேம் மாடல் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய 6வது நம்பர் இருக்குல்ல, அதை 2 டைம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா டோட்டலாவே 11 அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குது. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் 6 லாஸ்ட் 6ன்னு டோட்டலா 12 நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த 6வது நம்பர் 2 டைம் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோனா 49. சரிங்களா. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? 294. அடுத்து லாஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோனா 52. இதோட வேல்யூ எவ்வளோனா 312. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. சரி, 606. சரிங்களா. ஸோ டோட்டல் பண்ணா 606 வரும். இப்போ வந்து பாருங்க, ஒரு நமக்கு 11 அப்சர்வேஷனோட டோட்டல் வேல்யூ 580 தான். ஆனா இங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு? 606ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா. இப்போ 56ன்ற நம்பர், அதாவது இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 56 வரும். அப்போ அந்த 6வது நம்பர் என்னன்னா அதோட வேல்யூ 56. ஏன்னா அதுதான் 2 டைம் எடுத்திருக்காங்க. 606 - 550.
ஈக்குவல் டு 56. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம 25 கொஸ்டின்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது 6வது டெஸ்ட்லேயும் வந்து ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அதனுடைய சொல்யூஷனையும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.